ஹர்திக் பாண்டியா ட்ரேடு மட்டும் நடந்தா பாருங்க, ஆர்சிபி ஓட விடுறோம். அதான் நான் வந்து சொல்றேன். இந்த 2 வாட்டி நம்மள அடிச்சிட்டானுங்க பெங்களூர்ல வச்சு. இந்த வாட்டி சென்னையில ஜெயிக்கிறது கூட எனக்கு வேணாம், பெங்களூர்ல போய் பெங்களூர் அடிக்கணும். இப்போ ஹாட் டாபிக்கா போயிட்டு இருக்கிறது ஐபிஎல்ல சிஎஸ்கே ட்ரேட் ரூமர்ஸ் பத்தி தான் பேச போறோம். ஹர்திக் பாண்டியா ட்ரேட் பண்ண போறாங்க அப்படின்ட்டு ரூமர்ஸ் நிறைய ஸ்பெகுலேட் ஆயிட்டு இருக்கு. நம்மளும் நம்மளோட கருத்தை எடுத்திருப்போம். ஒருவேளை ஹர்திக் பாண்டியாவை சிஎஸ்கே எடுத்தாங்கன்னா எப்படி வந்து பிச்சிங் பண்ண போறாங்க அவங்களோட ஒரு டீம்ல அப்படின்னு தான் பார்க்க போறோம். ஹலோ கைஸ், திஸ் இஸ் விஆர் பாய்ஸ். அதர்சன் ப்ரோ, நீங்க சொல்லுங்க. ஹர்திக் பாண்டியா ட்ரேட் ரூமர்ஸ் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க, ஸ்பெகுலேஷன் போயிட்டு இருக்கு. அது பார்க்கும்போது உண்மையிலே ஹர்திக் பாண்டியாவை மும்பை இந்தியன்ஸ் விட்டுருவாங்களா? அப்படி விட்டா சிஎஸ்கே எடுப்பாங்களா இல்ல வேற ஏதாவது டீம் எடுப்பாங்களா? ஏன்னா வந்து நான் கேட்ட வரையும் இன்னும் 2 டீம் வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க ஹர்திக் பாண்டியாக்கு அப்படின்னு கேள்விப்பட்டேன். ஒருவேளை ஹர்திக் பாண்டியா ட்ரேடுக்கு வராருன்னா எந்த டீம் எடுப்பாங்க, எந்த டீம் எடுத்து எந்த ஆர்டர்ல ஃபிக்ஸ் பண்ணுவாங்க, அது மட்டும் சொல்லுங்க. நீங்க கேட்ட கொஸ்டின்ல நான் ஒன்னு செட்டா ஆன்சர் பண்ணிடுறேன். ஃபர்ஸ்ட் எம்ஐ வந்து ஹர்திக் பாண்டியா விடுவாங்களான்னு கேட்டீங்கன்னா ஆல்ரெடி விட்டுட்டாங்க. என்னைக்கு வந்து முகேஷ் அம்பானி ஸ்டேடியத்துல இருந்து எழுந்திரிச்சு போய் ஆடியன்ஸையும் நீங்க எல்லாம் கிளம்புங்க 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 இப்படி கை காமிச்சு எல்லாருமே துரத்தினாரோ அன்னைக்கே ஹர்திக் பாண்டியா டீம்ல இருந்து வெளியில வந்துட்டாரு. அதுக்கு நெக்ஸ்ட் மேட்ச்ல இருந்து ஹர்திக் பாண்டியா விளையாடவே இல்லை. லாஸ்ட் 1 or 2 கேம்ஸ் மட்டும் தான் ஜஸ்ட் ஒரு ஃபார்மாலிட்டிக்கு வந்து விளையாடினாரு. சூரியகுமார் யாதவ் கேப்டன் பண்ண முடியாது அப்படிங்கிற காரணத்தினால வந்து விளையாடினாரு. ஐ திங்க் சூரியகுமார் யாதவ் தான் கேப்டன் பண்ணியிருந்தாரு. இவர் ஒரு பிளேயர் ஆடினாருன்னு நினைக்கிறேன். லாஸ்ட் ஒரு 2 மேட்சஸ் சும்மா ஜஸ்ட் ஒரு ஃபார்மாலிட்டிக்காக. சரி, லாஸ்டா ஒரு கடைசியா ஒரு 2 ஆட்டம் ஆடிடலாம் அப்படிங்கிற மாதிரி. சோ மும்பை இந்தியன்ஸ்ல இருந்து ஹர்திக் பாண்டியா வெளியில வந்துட்டாரு. இப்ப மும்பை இந்தியன்ஸ் கூட ஹர்திக் பாண்டியா கிடையாது டீம்ல. இன்னும் நெக்ஸ்ட் கொஸ்டின் நீங்க என்ன கேட்டீங்கன்னா, ஹர்திக் பாண்டியா வந்து சிஎஸ்கேக்கு வருவாரா இல்ல மத்த டீமுக்கு போக சான்சஸ் இருக்கு அப்படின்னு. இப்போ இதே மேட்டர் தான் சஞ்சு சாம்சனுக்குமே நடந்துச்சு. நிறைய ஆஃபர் வந்துச்சு. ஆனா சஞ்சு சாம்சன் வந்து நடுவுல இதே டைம்ல அஸ்வின் சேனல்ல ஒரு இன்டர்வியூ கொடுத்திருந்தாரு. ராஜஸ்தான் ராயல்ஸ்ல இருந்து நீங்க சென்னை சூப்பர் கிங்ஸ் போற மாதிரி இருக்கு அப்படின்னு கேட்கறதுக்கு எனக்கு எதுவும் தெரியாது, எல்லாமே வந்து கடவுளுக்கு தான் தெரியும் அப்படிங்கிற மாதிரி. இன்னொன்னு, அது ட்ரேட் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவங்க அப்பா என்ட்ரி கொடுத்திருந்தாரு. எவ்வளவு நிறைய ஆஃபர் வந்ததுக்கு அப்புறமும் சிஎஸ்கேக்கு நான் போய் விளையாடுவேன் அப்படின்னு சஞ்சு சாம்சன் ஒரே காலில் இருந்ததுனாலதான் சிஎஸ்கேக்கு போய் ஆடினாரு அப்படிங்கிற மாதிரி தான். அதே மாதிரி தான் ஹர்திக் பாண்டியா, நான் போனா நான் வந்து சிஎஸ்கேக்கு தான் போவேன். அதுக்கான நெகோசியேஷனை நீங்க இப்ப பேசுங்க. பிளேயர் டு பிளேயர் ட்ரேட் பண்றீங்களா என்ன, இல்ல வந்து ஆல் கேஷ் டீல் பண்றீங்களா? ஆல் கேஷ் கான்ட்ராக்ட் கொடுத்துருக்கீங்களா? எப்படி ஜிடில இருந்து எம்ஐ வாங்குறாங்களோ அதே மாதிரி. சோ அப்படி பண்றீங்களாங்கிற டிஸ்கஷன் தான் இப்ப போயிட்டு இருக்கே தவிர எந்த ட்ரேட் கன்ஃபார்ம் சிஎஸ்கேக்கு தான் ஹர்திக் பாண்டியா ஆட போறாரு. அந்த ட்ரேட் கன்ஃபார்ம் தான். ஆனா எந்த பிளேயருக்கு வந்து அவர் ஆட போறாரு, எந்த பிளேயர் இந்த பக்கம் வர போறாங்க, எவ்வளவு மணி மேட்டர்ஸ் இதுல இன்வால்வ் ஆகுது, இந்த ப்ராசஸ் தான் இப்ப போயிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட சஞ்சு சாம்சனுக்கு இதை விட லேட்டா தான் இந்த ரூமர்ஸ் வந்துச்சு. அப்போ அக்டோபர்ல தான் வந்துச்சு. கிட்டத்தட்ட அக்டோபர் நவம்பர் ரிட்டன்ஷன் லிஸ்ட் கொடுக்கணும், அக்டோபர்ல இது வந்துச்சு. ஆனா இப்ப வரைக்கும் இதுல வந்து பெரிய பெரிய ஸ்போர்ட்ஸ் ஜேர்னலிசம் எல்லாம் வந்து பேசல. இன்னும் ஏன் பேசலன்னா இது வந்து ட்ரூ ஏலி இன்னும் அந்த நெகோசியேஷன் ஸ்டேஜ்ல நான் இருக்குங்கிறதுனால பேசல. ஒன்ஸ் அந்த நெகோசியேஷன் எல்லாம் போய் பேப்பர் பாஸ் பண்ணிட்டாங்க, சைன் பண்ணல, பட் பேப்பர் பாஸ் பண்ணிட்டாங்கன்னா 2 டீமுமே இந்த பிளேயர்ஸ் கிட்ட கொடுத்து பேப்பர் பாஸ் பண்ணிட்டாங்கன்னா, கன்வே பண்ணிட்டாங்கன்னா, கிரிக் பஸ், ESPN கிரிக் இன்ஃபோ அந்த மாதிரி எல்லா பெரிய பெரிய ஸ்போர்ட்ஸ் ஜேர்னலிசமே வந்து பேச ஆரம்பிச்சிருவாங்க. இப்போதைக்கு சின்ன சின்ன ரேவ் ஸ்போர்ட்ஸ் ஸ்டார் இந்த மாதிரி சின்ன சின்ன அந்த இது அந்த ஆட்ஸ் மட்டும் அந்த இது என்ன சொல்றது, அந்த மாதிரி நியூஸ் சேனல்ஸ் மட்டும் தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. சோ கிட்டத்தட்ட கன்ஃபார்ம் ஹர்திக் பாண்டியா வந்து 99% கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. பேப்பர் ஒர்க்ஸ் நெகோசியேஷன் தான் இப்ப போயிட்டு இருக்கு எனக்கு தெரிஞ்சு. ஹர்திக் பாண்டியா வந்து சிஎஸ்கே எடுக்க போறாங்க 99% வந்து உறுதி அப்படின்ட்டு அல்சன் ப்ரோ சொல்லியிருக்காரு. இன்கேஸ் ஹர்திக் பாண்டியாவை வந்து சிஎஸ்கே எடுத்துட்டாங்க அப்படின்னா பிளேயர் டு பிளேயர் ஸ்வாப் அப்படின்னும் போது எந்த பிளேயர்ஸை சிஎஸ்கே விடுவாங்க, இல்ல ஆல் கேஷ் டீல் போறாங்கன்னா எந்த பிளேயர்ஸை வந்து விட்டுருவாங்க இதுல ஆப்ஷன்ல? ஹர்திக் பாண்டியாக்கு எப்படி மும்பை இந்தியன்ஸ் வேண்டாமோ, மும்பை இந்தியன்ஸ்க்கு எப்படி ஹர்திக் பாண்டியா வேண்டாமோ, அதே மாதிரி வந்து சிஎஸ்கேக்குமே சிவம் டுபே வேண்டாம். அது வந்து நமக்கு லாஸ்ட் சீசன்ல இருந்து தெரிஞ்சு. சிவம் டுபே இந்தியன் டீம்ல ஆடுற அளவுக்கு கூட சிஎஸ்கேக்கு லாஸ்ட் ஒரு 3 சீசன்ஸ் ஆடல. அவர் 2023 அந்த ஒரு கேம் விளையாடுனதோட சரி ஃபைனல்ஸ்ல, அதுக்கப்புறம் அவரோட கேமே இல்ல. ஹர்திக் பாண்டியா அங்க அதே மாதிரி வந்து மும்பைக்கு அங்க போனாருன்னா மிட் ஆர்டர்ல ஒரு லெஃப்ட் ஹேண்டர் கிடைச்ச மாதிரி ஆயிடும். சிவம் டுபே போயிட்டாருன்னா இங்க வந்து டுவைன் பிராவோக்கு அப்புறம் ஒரு ரிலையபிளான ஒரு ஃபாஸ்ட் பவுலிங் ஆல்ரவுண்டர், 4 ஓவருமே அவரால் போட முடியும். பேட்டிங்கும் எவ்ரி மேட்ச் ஆவரேஜா ஒரு 30+ ரன் அடிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு பிளேயருமே இல்ல பிராவோ போனதுக்கு அப்புறம். ஜேமி வார்டன் கிடைச்சாரு, இருக்கட்டும், நான் இல்லைன்னு சொன்னேன். ஆனா ஜேமி வார்டன் வந்து மோர் தென் பவுலிங் ஆல்ரவுண்டர். அவர் வந்து பேட்டிங் வந்து ஒரு 10 பால் கொடுத்தா எவ்வளவு மேக்ஸிமைஸ் பண்ண முடியும் அந்த மாதிரி தான் அவர் ஆடுவாரே தவிர ஹர்திக் பாண்டியா மாதிரி ஒரு பெரிய கேம் லாஸ்ட் வரைக்கும் எடுத்து போறக்கூடிய ஒரு கேப்பபிலிட்டி இல்ல, அந்த ஒரு மெச்சூரிட்டி இல்லை. சோ அதனால அந்த ஒரு ஏரியா வந்து ஃபில் ஆயிரும். இன்னொன்று வந்து ஒரு பினிஷிங் ரோல், ஒரு நம்பர் 6 நம்பர் 7 அந்த பினிஷிங்ல ஆளே இல்ல. லாஸ்ட் ஒரு 2 இயர்ஸ் ஆளே இல்ல. கார்த்திக் சர்மா எடுத்து பார்த்தாங்க, பிரசாந்த் வீரர் எடுத்து பார்த்தாங்க, யாரெல்லாமோ ட்ரை பண்ணி பார்த்தாங்க, சிவம் டுபே டவுன் தி ஆர்டர்ல கொண்டு போய் ஆடி பார்த்தாங்க, ஒண்ணும் முடியல. சோ அதனால ஹர்திக் பாண்டியா வந்தாருன்னா
ஒண்ணு சிவம் துபைக்கு பதிலா வருவாரு. கண்டிப்பா சிவம் துபை கண்டிப்பா போயிருவாரு. இன்னொன்னு வந்து கலீல் அகமதுக்குன்னு சொல்லிக்கிறாங்க. எனக்கு தெரியல. ஏன்னா ட்ரெண்ட் போல்ட எம்ஐ ரிலீஸ் பண்றதா இருக்குது. சோ அந்த ஸ்பாட்டுமே அவங்களுக்கு அங்க ஃபில் ஆகணும். சோ அதுக்கு வந்து ஒரு ஃபாரின்ல நல்ல ரிலேபிளான லெஃப்ட் ஹேண்ட் சீமர் கிடையாது. சோ கலீல் அகமது கேக்குறாங்க. சோ சிவம் துபை கலீல் அகமது பிளஸ் அன்சுல் கம்போஜி கேட்டாங்க. நான் கொடுக்க மாட்டாங்கன்னு தோணுது. இன்னொன்னு வந்து டெவல் பிரவிஸை கேட்டு பார்த்தாங்க, ஊரில் பட்டியலை கேட்டு பார்த்தாங்க. அதெல்லாம் ரிஜெக்டட் தான். என்ன கேட்டீங்கன்னா இப்போதைக்கு சிவம் துபே கலீல் அகமது பிளஸ் கொஞ்சம் காசும் எக்ஸ்ட்ரா கொடுப்பாங்க. யாரையா ஒரு பிளேயரை ரிலீஸ் பண்ணி கொஞ்சம் காசு எக்ஸ்ட்ரா கொடுத்து இந்த டீல் முடிப்பாங்க. நல்ல ஒரு ஆஃபர் தான். இன்னும் ஒரு 4-5 இயர்ஸ் கெரியர் இருக்கு ஹர்திக் பாண்டியா சிஎஸ்கே வந்தாருன்னா. சஞ்சு சாம்சன் எப்படி இருக்கும் அதே மாதிரி தான். சோ அப்படி இருக்கும்போது ஹர்திக் பாண்டியாங்கிறது வந்து ஒரு பேக்கேஜா கிடைக்கிறாரு. 4 ஓவர் பவுலிங்கும் போட முடியும். நீ நம்பர் 3ல இருந்து எங்க வேணாலும் அவர் ஆட வைக்கலாம். ஜிடிக்கு நம்பர் 3 கூட ஆடி இருக்காரு அவரு நிறைய மேட்சஸ். அவரோட ஆவரேஜ் அங்க கையா இருக்கு நம்பர் 3 ஆடும்போது. நம்பர் 7 வரைக்கும் எங்க வேணாலும் ஆட வைக்கலாம். சோ என்ன கேட்டீங்கன்னா இந்த 2 பிளேயருக்காக தான் கொடுக்கறது ஹை சான்சஸ் இருக்கு, சிவம் துபேவும் கலீல் அகமதுக்கும். சோ இது ஒரு நல்ல டீல். இந்த டீல் வந்து மும்பை இந்தியன்ஸ் கண்ணை மூடிட்டு சைன் பண்ணி கொடுத்தாங்கன்னா அவங்களுக்கு நிறைய பிளாட் வந்து சூப்பரா ஃபில் பண்ணிடலாம். மினி ஆக்சல்ல பெரிய அவங்களுக்கு வந்து ஹெட்டேக் இருக்காது. இங்கே அந்த சைன் பண்ணிட்டாங்கன்னா அதே மாதிரி வந்து இங்கேயுமே பெரிய ஹெட்டேக் இருக்காது. ஒரு பினிஷரும் கிடைச்சிருவாரு. ஒரு 4 ஓவர் போட முடியும். நீங்க பாருங்க எத்தனை ஆல்ரவுண்டர்ஸ் ஃபாஸ்ட் பவுலிங் போடுற ஆல்ரவுண்டர்ஸ் இருக்காங்கன்னு பாருங்க. ஜெமி ஓட்டர் 4 ஓவர் போடுவாரு. ஹர்திக் பாண்டியா 4 ஓவர் போடுவாரு. அன்சுல் கம்போஜ் 4 ஓவர் போடுவாரு. குர்ஜப்தீன் சிங் 4 ஓவர். நேத்தன் எலிஸ் 5 ஃபாஸ்ட் பவுலிங் சீமர்ஸ் இருக்காங்களே. சோ நல்ல ஒரு சைன். சிஎஸ்கேக்கு ஒரு நல்ல ஒரு இதுதான், எம்ஐக்கு ஒரு நல்ல ஒரு சைன் தான். இது அந்த அக்ரிமெண்ட் மட்டும் முடிஞ்சிட்டு. இப்போ எனக்கு ஒரு கேள்வி இருக்கு ப்ரோ. இப்ப நிறைய பேர் நிறைய விஷயம் சொல்றாங்க. இவருக்கு பதிலா இவர் வருவாரு, அவருக்கு பதிலா அவர் வருவாருன்ட்டு. எனக்கு ஒரு டவுட் இருக்கு. எப்படியும் சிஎஸ்கே அவங்க பேட்டிங் லைனப்ல கை வைக்க போறது இல்லை, எக்ஸப்ட் சிவம் துபே. எனக்கு என்னமோ வந்து ஆயுஷ் மாத்ரே கேட்டிருப்பாங்களோ அப்படின்ட்டு எம்ஐ கேட்டிருப்பாங்களோன்னு ஒரு டவுட் இருக்கு. அதுக்கப்புறம் அவங்க கிட்ட ஸ்பின்னர் வந்து டாமினேட்டா அவங்க இருக்கிறது வந்து ஃபாரின் ஸ்பின்னர் டாமினேட் பண்ணியிருக்காங்க. எனக்கு என்னமோ ராகுல் சகர் ஆர் ஸ்ரேயஸ் கோபால் அவங்க கேட்டிருப்பாங்கன்னு ஒரு மூளைக்குள்ள ஒரு பச்சி சொல்லுது. இது வந்து அவங்களுக்கு தேவைப்படக்கூடிய பிளேயர்ஸ். எப்படின்னா வந்து எப்படி சிவம் துபே வந்து உங்களுக்கு மிடில் ஆர்டர்ல அவங்களுக்கு தேவைப்படுறாங்களோ அதே மாதிரி ரோஹித் சர்மா போயிட்டாங்களாலும் உங்களுக்கு வந்து ஆயுஷ் மாத்ரே வந்தாருன்னா அவர் ரோல ஓரளவுக்கு மேட்ச் பண்ணிடுவாரு. ஒரு ஹைப்பும் வந்து கிரியேட் ஆயிரும். ஒரு ரோஹித் சர்மா அளவுக்கு ஒரு ஹைப் கிரியேட் ஆயிரும். அதே மாதிரி ஃபாரின் ஸ்பின்னரை வந்து அவங்க டாமினேட் பண்ணாம இருக்கிறதுக்கு இன்கேஸ் ராகுல் சகரோ இல்ல ஸ்ரேயஸ் கோபாலோ வந்து எடுத்துட்டாங்கன்னா அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் அட்வான்டேஜ்ன்ற. நீங்க வந்து சொன்னீங்க கலீல் அகமது, அதுக்கு வந்து அவங்க வேற ஏதாவது ஃபாரின் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் எடுத்துருவாங்கன்னு வச்சுக்கோங்க. இது வந்து அவங்களுக்கு ரொம்ப 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 ஒரு முக்கியமான ஒரு ஸ்லாட்டா இருக்கும் நான் சொன்னது. நீங்க என்ன நினைக்கிறீங்க அதை பத்தி? ப்ரோ அதுக்கு தான் ப்ரோ லாஸ்ட் சீசன் வந்து எஸ்ஆர்கே இருந்து நினைக்கிறேன் மயங்க் மார்க்கெட்டே வந்து ட்ரை பண்ணிருந்தாங்க. மயங்க் மார்க்கெட்டேவை ட்ரை பண்ணி நோ யூஸ் தானே. இதே மாதிரி தான் நம்பினாங்க, நமக்கு ஒரு லெக் ஸ்பின்னர் இல்ல நம்ம எடுத்து போடலாம் அப்படின்ட்டு. சோ ராகுல் சகர் மேபி ராகுல் சகர் ட்ரை பண்ணலாம். மயங்க் மார்க்கெட்டே வேற, ராகுல் சகர் வேற. ராகுல் சகர் வந்து இன்டர்நேஷனல்ல இன்னும் கொஞ்சம் போட்டிருக்காருன்னு நினைக்கிறேன். கரெக்டா? மயங்க் மார்க்கெட்டே கம்பேர் பண்ணும்போது ராகுல் சகர் நல்லா போட்டிருக்காரு இன்டர்நேஷனல்ல. மொத்தமாவே இப்ப இந்தியன் சர்க்கியூட்ல இந்தியன் கிரிக்கெட்ல வந்து ஸ்பின்னர்ஸோட இதே இல்ல. இருக்கிற எல்லா ஸ்பின்னர்ஸுமே ஒரே ஒரு டீம் மட்டும் பதுக்கி வச்சிருக்கீங்க. யாருன்னு சொல்லுங்க நீங்க. உங்களுக்கே தெரியும் ஸ்பின்னர்ஸ் பூரா இறக்கி வச்சிருக்காங்க. மொத்த ஸ்பின்னர்ஸ் அந்த டீம்ல தான் இருக்காங்க. யாரு? டெல்லி இல்ல, டெல்லி பவுலர்ஸ் ஜிடி. ஒரு ஸ்பின்னர்ஸ் கொடுத்தா கூட ஒரு டீம் உருப்படுறாங்க. அவங்க கொடுக்க மாட்டாங்க அந்த டீம் ஸ்ட்ராங் ஆயிருங்கிறதுக்காகவே. சாய்க்கு சோரர்லாம் சிஎஸ்கே கேட்டு பார்த்தாங்க, வாஷிங்டன் சுந்தரா கேட்டு பார்க்காம கொடுக்க மாட்டாங்க. மெகாக்ஸ் நீங்க சொல்ல பண்ணீங்க, இப்ப போய் கெஞ்சினா கொடுப்பாங்களா பங்கு அவங்க? அந்த மாதிரிதான் கதை. சோ அப்படி இருக்கும்போது ராகுல் சகர், ஸ்ரேயஸ் கோபால் எல்லாம் வந்து என்ன சொல்றது, கரண்ட் இந்தியன் டீம்ல இருந்து விளையாடக்கூடிய சிவம் துபே எல்லாம் வந்து கரண்ட் இந்தியன் டீம்ல இருக்காரு. கலீல் அகமது கூட அப்பப்போ வந்து எட்டி பார்த்து போறாரு. ராகுல் சகர் எந்த காலத்துல ஆடினாரு, ஸ்ரேயஸ் கோபால் வந்து எந்த காலத்துல ஆடினாரு எனக்கே தெரியல. ஆதி காலத்துல ஆடிட்டு இருந்தவங்க. அப்படி இருக்கும்போது அவங்களை பெருசா எடுக்க மாட்டாங்க. எனக்கு கண்டிப்பா நான் சொல்றேன் சிவம் துபேவும் கலீல் அகமதும் போக சான்ஸ் இருக்கு. ஆயுஷ் மாத்ரேவை நீங்க சொன்ன மாதிரி கேட்டிருக்காங்க. நான் சொல்ல மாட்டேன், ஆயுஷ் மாத்ரேவும் கேட்டிருக்காங்க. ஆனா கொடுக்க மாட்டாங்க. இதெல்லாமே தான் ப்ரோ கோர். நெக்ஸ்ட் ஒரு 10 இயர்ஸ் கோர் நான் சொல்றேன். நீங்க இப்ப கேளுங்க. ஆயுஷ் மாத்ரே, டெவால் பிரவிஸ், அன்சுல் கம்போஜ், அதுக்கப்புறம் ஜெமி ஓட்டன் வந்து ஒரு 3-4 இயர்ஸ் தான் அவருக்கு இருக்கு கெரியர். சஞ்சு சாம்சன், ஹர்திக் வந்தாருன்னா ஹர்திக் பாண்டியா. இந்த 5 பேரை வச்சுதான் கோர் செட் பண்ணுவாங்க அவங்க. சோ இந்த பிளேயர்ஸ் எல்லாம் வந்து அவங்க கொடுக்க மாட்டாங்க அவ்வளவு சீக்கிரம். யங்ஸ்டர்ஸ் எல்லாம் எந்த டீம்ல இப்ப ஆர்சிபி நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா அடுத்த வருஷம் அவங்க கப்படி கட்டுமே நான் சந்தோஷம். 3 கப் இருக்கு ஆயிடுச்சு. அதுக்கு அடுத்து வரக்கூடிய மெகா ஆப்ஷன் சிங்கி சுக்கா சக்கான் தான் அவங்களுக்கு. ஏன்னா அவங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் ஒரு 10 வருஷத்துக்கான கோரை செட் பண்ணல அவங்க. ஜாக்கப் பெத்தல் இருக்காரு, ஃபாரினர் தான் இருக்காரு. ஒரு இந்தியன் பிளேயர் யாரு இருக்காங்க நெக்ஸ்ட் வரும் இல்ல. சோ கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆவாங்க அடுத்த மெகா ஆக்ஷன்ல. யாரு? ஆர்சிபி மாதிரியான பெரிய பெரிய ஜாம்பவான் டீம்ஸ். இந்த டைம்ல தான் மும்பை சிஎஸ்கே வந்து இந்த ஃபுல் ஆக்ஷன்ல சொதப்பிக்கிட்டு இருந்தாங்கல்ல. நெக்ஸ்ட் மெகா ஆக்ஷன் வரும்போது இந்த டீம் அப்படியே உருவெடுப்பாங்க பாருங்க. நீங்க பெருசா உருவெடுப்பாங்க. ஏன்னா அவங்க வந்து இந்த 3 இயர்ஸ் வந்து கோர் டீமை செட் பண்றதுக்கே மொத்த டைமே ஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. ஆர்சிபி அப்படி இல்ல, இருக்கிறத வச்சு சமாளிச்சுக்கலாங்கிற மாதிரி தான் இருந்தாங்க. தினேஷ் கார்த்திக் கூட ஒரு இன்டர்வியூல சொல்லியிருந்தாரு, ஒரு போஸ்ட் ஆக்ஷன்ல, இந்த போஸ்ட் மேட்ச் பிரசன்டேஷன்ல, எங்களுக்கு எல்லாம் வந்து மெகா ஆக்ஷனே வேண்டாம். இதே மாதிரி தானே மும்பை சிஎஸ்கே எத்தனை வாட்டி சொல்லியிருப்பாங்க, நீங்க விட்டீங்களா? அதே மாதிரிதான் ஹர்திக் பாண்டியா வந்து சென்னைக்கு வரதுக்கு காரணம் நான் என்ன பாக்குறேன்னா, பின்னாடி ஒரு மேன் இருக்காரு.
த மித் தி லெஜெண்ட் தோனியால மட்டும்தான் வந்து இந்த செட்டப் வரணும்னு பாக்குற ஹர்திக் பாண்டியா எனக்கு தோணுது. ஏன்னா எம்ஐல வந்து ஸ்டார் ஸ்டடட் ஸ்குவாட் இருந்தாலும் அங்க அவருக்கு வந்து பேக் பண்றதுக்கு ஆள் இல்ல. கரண்ட் போலர்ல இருந்தாரு, கரண்ட் போலருக்கு ஃபுல் அத்தாரிட்டி இருந்தா தெரியல. ஹர்திக் பாண்டியாவை நல்லா மோட்டிவேட் பண்ணி நீ விளையாடலாம் அப்படின்ட்டு. தோனி இருக்கிறதுனால கொஞ்சம் அந்த ஃப்ரீடம் கிடைக்கும்ன்றனால, ஏன்னா சாம்சனே அதனால தான் வந்தாரு. அங்க போட்டு சும்மா டார்ச்சர் பண்றாங்க, உயிரை வாங்குறீங்கடா அப்படின்ட்டு தான் இங்க வந்தாரு. நல்லா ஃப்ரீயா ஆடினார் இந்த வருஷம், ஓரளவுக்கு நல்லா பர்ஃபார்ம் பண்ணிட்டாரு, ஓரளவுக்கு கம்பேக் சீசன் சொல்லலாம். அதே மாதிரி ஹர்திக் பாண்டியாக்கும் இருக்கலாம்னு தோணுது. மேபி நல்ல மூவ் தான். சென்னைக்கு தான் வர வாய்ப்பு இருக்கு மோஸ்டா. இப்ப சொல்ற ரூமர் எல்லாம் பார்த்தா நடந்தா நல்லா தான் இருக்கும்பா. சஞ்சு சாம்சனுக்கு இருந்ததை விட ரூமர்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. நிறைய ஹிண்ட் கொடுக்குறாங்க. அந்த சரவணன் இருக்காருல்ல, சிஎஸ்கேவோட ஃபேன், அவருமே அவரோட இன்ஸ்டா வந்து போஸ்ட் போட்டிருக்காரு. நார்மலா அவர் அப்படி போட மாட்டாரு. இதுக்கு கீழே வந்து கோட் வேர்ட் அக்செப்டடான ஒருத்தர் கமெண்ட் பண்றதுக்கு அதுக்கு இப்படி கண்ணா வச்சுட்டு ஒரு எமோஜி போடுறாரு. சோ கிட்டத்தட்ட அவருக்கு தெரியாத விஷயம் இருக்கா? அவர் எல்லாம் அங்க எல்லா அட்மினோடையுமே அவர் வந்து ரொம்ப போஸா இருக்கிறவர். அவருக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும். இது வந்து இந்த ட்ரேட் நடக்கிறதுக்கு நீங்க ஒண்ணு சொல்லியிருந்தீங்களா கார்த்திக் ப்ரோ, முக்கியமான ஒரு வெயின் தலையே இருக்காருன்னு. தல தோனி தான் இந்த ட்ரேட ஃபுல்லா ஹேண்ட் ஓவர் பண்றாரு. அவர் தான் ஃபுல்லா ஹேண்டில் பண்ணி எல்லாத்தையுமே கேஸ் கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு இருக்காரு டீம்ல. அவர் இல்லனா இந்த ட்ரேட் நடக்கிறதுக்கு சான்ஸ் இல்ல. அவர் தான் ஃபுல்லா பாத்துக்கிறாரு. நெக்ஸ்ட் ஒரு கோச் இது போட்டா கூட இவர் அங்க வந்து பெரிய ரோல் பண்ண போறாருன்னு தான் சொல்லிக்கிறாங்க. கோச் வந்து ஒரு டம்மியா தான் இருப்பாரு. இவர் தான் டிசிஷன் எடுப்பாரு. ஜஸ்ட் ஒரு போஸ்ட் மேட்ச் பிரசன்டேஷன் அட்டன் பண்றதுக்கும் ஒரு இன்டர்வியூ கொடுக்கறது மட்டும் தான் கோச் ஆமா. மித்த எல்லா டிசிஷனுமே அஸ் ஒரு பிளேயராவும் இருந்து தான் எடுக்க போறாரு. இல்லன்னா ரிட்டையர் ஆனா கூட இவர் தான் எடுக்க போறாராமா. சோ அப்படி இருக்குங்க போயிட்டு இருக்கு. அப்போ ஒரு மேனேஜர் மாதிரி தான் சென்னை கோச் எடுப்பாங்கன்னு சொல்றீங்க. அப்படின்னா எக்ஸாம்பிள் யார் சொல்லலாம்? கேரி கிறிஸ்டன் மாதிரி சொல்லலாம். ஏன்னா கேரி கிறிஸ்டன் பண்ணல, அவர் சும்மா கோச்சா இருந்தாரு. டோனி வந்து டீம் எல்லாம் செலக்ட் பண்றதெல்லாம் பண்ணிட்டாரு. பிளேயர்ஸ்க்கு வந்து அந்த நெகட்டிவிட்டி வரும்போது, பர்ஃபார்மன்ஸ் இல்லாதபோது கேரி கிறிஸ்டன் நீ உன்னை டிராப் பண்ண மாட்டோம், நீ விளையாடலாம் மேட்ச் அப்படின்னு சும்மா ஒரு மோட்டிவேட் மட்டும் பண்ணுவாரு பிளேயர்ஸை. மத்ததுல டோனி பாத்துப்பாரு. அவர் தான் கேப்டன் பண்ண போறாரு, அவர் தான் யூஸ் பண்ண போறாரு போலர் பேட்டர்லாம். அதனால அது அப்படியே போயிடுச்சு. அந்த மாதிரி பில்ட் பண்ண போறாங்கன்ட்டு சொல்றாரு ஆதர்ஷன் தெரிஞ்சு. ஏன் மைக்கஸ் கூட ப்ரோமோட் பண்ணலாமே? ப்ரோமோட் பண்ணிட்டு நீங்க மேட்சஸ் டீம் செட் பண்றேன், நீ ஜஸ்ட் பிளேயருக்கு ட்ரைனிங் மட்டும் கொடுத்து போஸ்ட் மேட்ச் பிரசன்டேஷன் மட்டும் அட்டன் பண்ணிட்டு வா, நான் பாத்துக்கிறேன். அப்படி கூட இருக்கலாம். டபிள்யூ எப்படி கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் மேனேஜ் பண்ணாரு அதே மாதிரி மென்டார் மாதிரி. ஓகே ஓகே. சென்னைக்கு இப்ப மென்டார் தோனி வருவாரு. ஆனா மறைமுகமான ரோல் இருக்கும்னு எனக்கு தோணுது. ஏன்னா ஒரு ரோல் எடுத்துக்காத பர்சன் தான். அதனால நல்ல விஷயம் தான். அடுத்த கொஸ்டின் வந்து யாரெல்லாம் பிளேயர் தருவாங்க ஹர்திக் பாண்டியா கேட்டிருந்தேன். தூபே கன்ஃபார்மா கொடுக்கணும். நீ தூபே பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து யோசிச்சு பார்த்தனா, மும்பை பிளேயரு கொஞ்சம் அந்த மும்பைக்கு போனா கொஞ்சம் ஃபேமும் கிடைக்கும். ஆல்ரெடி சென்னையிலே கிடைச்சிச்சு, இந்தியன் டீம் காலப்பும் கிடைச்சிச்சு. சென்னைக்கு அப்புறம் தான் அவருக்கு கரியர் வந்து கிக் ஸ்டார்ட் ஆயிடுச்சு இந்தியாவுக்கு. இப்ப மும்பை போனார்னா அவருக்கு அந்த கிரவுண்ட் நல்லா சூட் ஆகும் எனக்கு தோணுது. அங்க அவரு பீஸ்ட். அங்க நீங்க அவர் அவுட் எடுக்கிறது ரொம்ப கஷ்டம் தான் சொல்லலாம் வேங்கடையில. ஏன்னா அந்த கிரவுண்ட் வந்து ரொம்ப குட்டியா இருந்தது. இந்த சீசன்ல 280 260 தான் அடிச்சிட்டு இருந்தாங்க ஆவரேஜ் ஸ்கோர். அது எம்ஐக்கு தேவைன்னு நினைக்கிறாங்க அந்த பிளேயர். அதனாலதான் ரொம்ப டிமாண்ட் பண்ணி வாங்குறாங்க ஹர்திக் பாண்டியா. ஈவன் ஸ்டார் பிளேயர் ஹர்திக் பாண்டியா கொடுத்து கூட வாங்க ரெடியா இருக்காங்க. அது ஒரு நல்ல டீல் தான், வின் சுச்சுவேஷன் தான் எம்ஐக்கும் சரி சென்னைக்கும் சரி. ஏன்னா அவங்களுக்கு வந்து லெஃப்ட் ஹேண்டர் ஒருத்தர் நல்லா 6 அடிக்கிற பிளேயர் தேவை ஸ்பின்னரை. சென்னைக்கு ஒரு பிளேயர் பினிஷிங்ல ஆள் தேவை. 2 பேருக்கும் கூட்டி கழிச்சு போட்டா ஓகேவா தான் இருக்கு. ஆனா ஆல்ரவுண்டர் ஸ்டார் அந்த வேல்யூ பாத்தீங்கன்னா ஒத்துக்கிட்டா அது இல்லை. ஏன்னா ஹர்திக் பாண்டியா வேற ரேஞ்சு, டூபே வேற ரேஞ்சு. ஆனா அந்த சப்போர்ட்டிங் ரோல்ல போன சீசன்ல ஷாம் கரனை கொடுத்து விட்டாங்க இவங்களுக்கு ராஜஸ்தானுக்கு. இப்ப 3 பாலா போட்டு தள்ளுறாரு. அந்த மாதிரி எங்கேயாச்சும் இந்த அன்சூல் கம்போஜி கலில எல்லாம் கொடுத்து விட்டாங்கன்னா பயமா இருக்கு எனக்கு. நம்ம போலிங் சிரிச்சிருவோம் அதுக்கப்புறம். இருந்த இந்தியன் பேசுவாங்க, அதான் பிரச்சனை. ஷாம் கரன் வந்து இந்தியன் கண்டிஷன்ஸ்ல ஓவர் ரேட்டட் ப்ரோ. பவுலிங் இங்க செட் ஆகாது அவருக்கு. அந்த 3 பால் இங்க போட்டாருன்னா 10 மேட்ச்ல லாஸ்ட் ஓவர்ல 3 6 விளாசினார்ல, அந்த 3 பவுலிங் எல்லாம் போடும்போது கரெக்டா இந்தியன் பிச்சஸ்ல கணிச்சிடலாம். இன்னொரு பிச்சஸ்ல கணிக்க முடியாது. அதுவும் கண்ட்ரோல் டோர்னமெண்ட்ல எல்லாம் வந்து அது நல்லாவே ஒர்க் அவுட் ஆகும். எக்ஸ்ட்ரா அதிகமா இங்கிலாந்துல ஒர்க் ஆகுதுன்னா சைட் பவுண்டரிஸ் பெருசு, ஸ்ட்ரெயிட் குட்டி தான். ஏன்னா ஸ்ட்ரெயிட்ல அடிக்க மாட்டாங்க, சைட்ல தான் போறதுனால அவர் ஓடி வந்து ஸ்பின்னரோட பொறுமையா போடுறாரு. ரொம்ப ஆமா மாதிரி வருது பாருங்க. அந்த இன்டர்நேஷனல் பிளேயர்ஸ்க்கு அது வந்து அட்ஜஸ்ட் பண்றது ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஏன்னா ரொம்ப ஸ்பீட் ஆடிட்டு ரொம்ப பொய் பவுலிங் ஏமாத்தி போடுறாரு வந்து. அந்த மாதிரி ஆயிட்டாரு கடைசியில. இவ்வளவு ஸ்லோவா போட்டு நான் கிரிக்கெட் ஹிஸ்டரியில பார்த்ததே இல்லை. ஸ்லோவா போட்டதுல ஒரு நம்பர் 1 ஆனா ஷாம் கரன் தான் சொல்லலாம். எனக்கு அந்த மாதிரி கலீலு அப்புறம் வேற யாராவது கொடுத்துருவாங்கன்னா பயமா இருக்கு. கலீலு இந்த உருள் பட்டேல் இந்த மாதிரி பிளேயர்ஸ் எல்லாம் போயிட்டாங்கன்னா மேபி மும்பைக்கு போனா ஹீரோவா கூட ஆகலாம், யாருக்கு தெரியும். அவங்க நல்ல பெஸ்ட் சீசனாவும் வரலாம். ஆனா எம்ஐ உருள் பட்டேல கேட்பாங்கன்னு தோணுது. ஏன்னா அவங்களுக்கு நான் என்ன பார்த்தேன்னா ஒரு ஸ்பின்னர் வீக்னஸா இருக்கு, ஒரு விக்கெட் கீப்பிங் இந்தியன் பேட்ஸ்மேன் மிஸ்ஸா இருக்கு. ஏன்னா ராபின் வின்ஸ் எல்லாம் ஆடிட்டு இருந்தாங்க. அவர் வந்து அந்த அளவுக்கு ஐபிஎல்ல ஷைன் பண்ற அளவுக்கு அவரும் வந்து அந்த லெவல் வந்துட்டாரா தெரியல. ஆனா டொமஸ்டிக் உருள் பட்டேல் நம்ம போனோம்னா ஒரு ஸ்பாட் ஓப்பன் ஆகும். அந்த கியூடிகே எல்லாம் ஆட தேவையில்ல. அதுக்கு பதில் நம்ம வந்து உருள் பட்டேலே போய் சுத்துறாம மச்சான் அப்படின்ட்டு இறக்கி விட்டுலாம்.
ஒரு ஃபாரின் ஆல்ரவுண்டர் ஃபாஸ்ட் போலரோ இல்லைன்னா எக்ஸ்ட்ரா ஃபாஸ்ட் போலரோ போலாம். எம்ஐக்கு அந்த மாதிரி யோசிக்கலாம். அவங்களுக்கும் ஒரு பெட்டல் வந்து மேக்ஸிமம் அவங்களுக்கு இப்ப மற்ற மீதம் என்னன்னா ஒரு மிடில் ஆர்டர் லெஃப்ட் ஹேண்டர் அவங்களுக்கு இல்ல. சிவம் துபை கிடைச்சுவாரு. நீங்க நல்லா பாருங்க, ராபின் மின்ஸ் ட்ரை பண்ணி பார்த்தாங்க, கிடைக்கல. திலக் வர்மா வந்து நம்பர் 3 ஆடிக்கிட்டு இருப்பாரு. சூரியகுமார் ஏதாவது நெக்ஸ்ட் சீசன் அவங்க இறக்குவாரா இறக்க மாட்டாங்களானே தெரியல எனக்கு. அந்த மாதிரி இருக்கு. ரைட் ரிலீஸ் கூட பண்ணா ட்ரேட் கூட பண்ணா கூட ஆச்சரியப்பட ஒன்றும் இல்ல. சூரியகுமார் யாதவ் அப்படி இருக்கு டீம். நெக்ஸ்ட் இங்க சென்னை சூப்பர் கிங்ஸ்க்கு 3 லெஃப்ட் ஹேண்டர்ஸ், குர்ஜப்ஜீத் சிங், முகேஷ் சௌத்ரி, கலீல் அகமது. சோ இதுல ஒருத்தர் போனா அவங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே வராது. ஃப்ரீ சும்மா அவங்களுக்கு டென்ஷன் இல்லாம கலீல் அகமது கொடுத்து விட்டுறலாம். இப்ப மச் நீடன் வந்து அவங்களுக்கு தான் மச் நீடன் ஒரு லெஃப்ட் ஹேண்ட் சீமர். யாருக்கு? மும்பை இந்தியன்ஸ்க்கு. இங்க 3 பேர் இருக்காங்க. சோ நல்ல ஆப்ஷன், அவங்களுக்குமே நல்ல ஆப்ஷன், இவங்களுக்குமே நல்ல ஆப்ஷன். இதுல யாரும் எதுலயுமே குறைஞ்சு போகல. இதுல வந்து சென்னை கிட்ட ராகுல் சேகர் தான் வேஸ்டா இருக்கு. ஒரு 5 கோடி தண்டமா இருக்காங்க. அது சரி, நானும் தள்ளி விட்டுருக்கேன். கல்வியோட சேர்ந்து அந்த ராகுல் சேகரை தள்ளி விட்டுருக்கேன்ற. நீங்க கேஷே தர தேவையில்ல. எம்ஐ காரனுக்கு 3 பிளேயர் எடுத்துன்னு போடா அப்படின்னு குத்துருங்க, அவ்வளவுதான். அவன் அந்த ராகுல் சேகரை யூஸ் பண்ணவும் போறது இல்லை. இப்ப வரப்போற கேப்டன் ஹர்திக் பாண்டியா வந்தாலும் சரி, புது கோச் இருந்தாலும் சரி, யூஸ் பண்ண போறது. ஏன்னா இவங்க கிட்ட ஆல்ரெடி நூர் அகமது, அகில் ஹுசேன் எல்லாம் இருக்காங்க. அப்புறம் நிறைய ஸ்பின்னர்ஸ், பிரசாந்த் எல்லாம் இருக்காங்க. போக மாட்டாங்கன்னு தோணுது தெரிஞ்சு. அமுச்சு விட்டுருணும் அந்த ராகுல் சேகரை. வேஸ்டா ஒரு 5 கோடி தண்டமா இருக்குது. ஃப்ரீயாச்சு அவங்கள அட்லீஸ்ட். எப்படி இந்த மினி ஆக்சனுக்கு 20-23 கோடியோட போவாங்க. அப்புறம் பிரசன்ட் வீரர் பிரசன்ட் வீரர் வச்சுக்க மாட்டாங்க எனக்கு தெரிஞ்சு. கார்த்திக் சர்மா கண்டிப்பா இருப்பார். பிரசன்ட் வீரர் வச்சுக்க மாட்டாங்க. என்ன முட்டு எடுப்பாங்க கம்மி ரேட்டுக்கே தவிர பிரசன்ட் வீரர் வச்சுக்க மாட்டாங்க. அவ்வளவு ரேட்டு ஒருத்தர் இல்ல. அவங்க செக் பண்ணி பாத்துட்டாங்க எல்லாமே. 23 கோடிக்கு போனா யாரு ப்ரோ இருக்கா மார்க்கெட்ல ஆடுப்போ? எனக்கு அதான் புரியல. ஜேம்ஸ் கோலஸ் எடுக்கலாம். ஜேம்ஸ் கோலஸ் எடுக்கலாம். ஏன்னா ஜேம்ஸ் கோலஸ் எடுத்தா ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னிங் கொடுப்பாரு. மிடில் ஆர்டர்ல ஒரு நல்ல பவர்ஃபுல் பேட்ஸ்மேன் அவர். வேற யாரும் இல்ல. இன்னொரு பிளேயர் இருக்காரு, அந்த ஒலிவர் பீக். நிறைய சேனல்ல சொல்றாங்க பயங்கரமான பிளேயர். நானும் ஜிஎஸ்எல்ல சும்மா பார்த்தேன். லிட்டரலா ஒரு மினி ஜேக்கப் பெத்தலோட தம்பி பேர் தான் ஆடுறாரு. பேட்டிங் ஸ்டைல் எல்லாமே லெஃப்ட் ஹேண்டரும் கூட ஸ்பின்னும் போடுவாருன்னு பார்த்தேன். ஆல்ரவுண்டர் தான் போட்டுக்குது. ட்ரை பண்ணா கோப்பர் கான்லி மாதிரி ட்ரை பண்ணலாம். இல்லாட்டி ஒரு பேஸ் பிரைஸ்ல எடுத்து வச்சுக்கலாம். சும்மா ஒரு ஸ்லாட்டை ஃபில் பண்றதுக்கு ஒரு டெவால் ப்ரூவிஸ்க்கு ஒரு பேக்கப்பா வச்சுக்கலாம். போலிங் ரொம்ப போட மாட்டாரு, பேட்டிங் தான். சும்மா வச்சுக்கலாம் ஒரு ஆப்ஷனுக்காக. யாரும் வரமாட்டாங்க அவர் எடுக்கிறதுக்காக. ஏன்னா அவர் அன்ப்ரூவன் தானே. லியாம் லிவிங்ஸ்டன் எஸ்ஆர்ஹெச் ரிலீஸ் பண்ணிடுவாங்க. அது 100%. மினி பேஸ் பிரைஸ் 2 கோர்ஸ் 1.5 கோர்ஸ் வச்சிருப்பாரு. அது கிடைச்சா எடுத்து போடலாமா எப்படின்னு கேக்குறேன். ஏன்னா ஒரு ஆஃப் ஸ்பின் போடுவார்ல கேக்குறேன். நல்ல ஆப்ஷன். அது நல்ல ஆப்ஷன். நம்ம அப்ப அகில் ஹுசேன் ஆட தேவையில்ல. நம்மளுக்கு ஒரு ஹர்திக் பாண்டியா கூட லியாம் லிவிங்ஸ்டன் போட்டா கனாமின்னு சுத்தறாங்கன்னு வச்சுக்கோங்க. 2 பேரும் மாட்டிச்சுன்னா திடீர்னு அந்த ரொமாரியோ ஷெப்பர்டு அப்புறம் டிண்டேவிட் அடிக்கிற மாதிரி ஒரு மேட்ச் மாட்டிக்கும். இப்ப பெங்களூர் எல்லாம் போறோம்னா அங்க நம்ம அவங்களுக்கு பதிலுக்கு பதில் கொடுக்கலாம். அந்த பினிஷிங்ல சொல்றாங்க, ஓப்பனிங்ல கொடுக்க முடியாது. ஏன்னா அவங்க கிட்ட பவர் அதிகம். கொஞ்சம் நம்ம வந்து பினிஷிங்ல நல்ல வேலை இல்ல. அவரெல்லாம் எப்படி எடுக்க முடியும்? அவரை கோச் கண்டிப்பா ஆர்சிபி என்ன மைண்ட் செட்ல எப்பவுமே ஆக்சனுக்கு போறாங்களோ அதே மாதிரி மைண்ட் செட்டோட வரக்கூடிய ஒரு கோச் தான் இருக்கணும். அப்பதான் இந்த மாதிரி எடுக்க முடியும். இல்ல நம்ம 3 பேர் தான் வர கோச்சிங் செட்டப்ல போய் உட்காரணும். இல்ல அதுக்கு நீங்க ஆண்டி பிளேயரே பார்ட்னு சொல்லி எடுத்துட்டு வந்திருக்க திருப்பிங்க சிஎஸ்கேக்கு. ஆண்டி பிளேயர் தரமாட்டாங்க, அதான் பிரச்சனை. கரியரிங் உச்சத்துல இருக்கான். ஃபுட்பால்ல ஒண்ணு இருக்கு. ஃபுட்பால் மாதிரி கிரிக்கெட் கொஞ்சம் கொஞ்சமா மாறுது. இந்த ஹர்திக் பாண்டியா ட்ரேட் அப்பே எனக்கு கொஞ்சம் கொஞ்சமா மாறுறது தெரியுது. ஏன்னா ஃபுட்பால் எப்படி பாத்தீங்கன்னா ஒரு பிரீமியர் லீக்லாம் ஒரு பிளேயர் இந்த டீம் அந்த டீம் போறானா தெரிஞ்சிடும் ஓப்பனா மார்க்கெட்ல வாங்க போறாங்கன்ட்டு. நெகோசியேஷன்ஸ் மட்டும் தான் நடக்குமே. உனக்கு 100 பிட் நான் போடுறேன், இன்னும் 100 பிட் வேணுமா அப்படின்ட்டு டீம் வைஸ் கேட்டுப்பாங்க. பிளஸ் அங்க வந்து ஏஜென்ட் மாதிரி ஆக்ஷன் கிடையாது. அது ஏஜென்ட் மாதிரி. அது ஏஜென்ட் வச்சு வாங்கிக்கலாம். நம்ம ட்ரேட் தான் இனிமே ஐபிஎல். மார்க்கெட்ல ஆள் இல்ல. நீங்க ஒரு பிளேயரை ப்ரொடியூஸ் பண்ணி கொடுங்க. எங்க இருக்க எப்படி ப்ரொடியூஸ் பண்ணுவீங்க எனக்கு தெரியல. எப்படி ப்ரொடியூஸ் பண்ணுவீங்க? லோக்கல் மேட்சஸ்ல இருந்தே பார்த்து எடுத்து வளர்த்து ஆயுஷ் மாத்திரை மாதிரி ஒரு நிறைய பிளேஸ் இருக்காங்க. அந்த மாதிரி வைபவ் சூரியவம்சி மாதிரி இவங்க மாதிரி எல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணி கொடுங்க. அப்படி ஆள் இல்ல. சோ ட்ரேட் தான் பண்ணி ஆகணும். எனக்கு பிடிக்கலையா அந்த டீமோட எனக்கு செட் ஆகுது, அந்த டீமுக்கு போறேன். நீ என்ன ட்ரேட் பண்ணு, உங்களுக்கு பிடிச்ச பிளேயர் வாங்கி போட்டுக்கோ. அப்படிங்கிற மாதிரி தான் இனிமே ஐபிஎல் ஓடும். இதுல இருந்து ஒரு விஷயம் மட்டும் தெரியுது. கோயிங் ஃபார்வர்ட் வந்து பெரிய பிளேஸ் எல்லாம் இருக்காங்களா, ஸ்டார் பிளேஸ், அவங்க எல்லாம் ட்ரேட் மட்டும் தான் ஆவாங்கன்னு தோணுது. ஆக்ஷன் டேபிளுக்கு மேபி 1 or 2 பிளேஸ் வரலாம். ஒன்னு இல்லைன்னா ஒரு பிளேயர் தான் மேக்ஸிமம் வர முடியும்னு தோணுது. அவங்க எல்லாம் விருப்பப்பட்டு என் ஆக்ஷனுக்கு விட்டுருங்கடா. ஸ்ரேயஸ் பண்ணாங்கல்ல, ஸ்ரேயஸ் யாரோ ஒருத்தர் பண்ணாங்க, நான் என் ஆக்ஷன்ல விட்டுருங்க நான் போய்க்கிறேன் அப்படின்ட்டு. அவர் எவ்வளவு கோடி போனார்? ரிஷப் பண்ணிட்டு நினைக்கிறேன். சாரி, ரிஷப் பண்ணிட்டு தான் நினைக்கிறேன். 29 கோடி எவ்வளவு போனாரு. அந்த மாதிரி வேணா வரலாம் மேபி ஃபியூச்சர்ல சொல்றேன். இப்ப சூரியவன்சியோ கொஞ்சம் பெரிய லெவல் அடைஞ்சிட்டு என்னை விட்டு நான் ஆக்ஷன்ல போய் நான் பாத்துக்கிறேன் அப்படின்ட்டு ஆசைப்பட்டாலும் பட வாய்ப்பு இருக்கு. ஒரு 5 வருஷம் கழிச்சு சொல்றேன். அவரோட கெரியரின் பீக்ல சொல்றேன். ஓகே, இன்னொரு கொஸ்டின் கேக்குறேன். யாரெல்லாம் வந்து சிஎஸ்கே கையே வைக்க கூடாது, இவங்களை மட்டும் விட்டுறாதீங்க சார் அப்படின்னு யாரும் சொல்லுவீங்க? எனக்கு ஒரு சில ஆப்ஷன்ஸ் இருக்கு. நான் யார் சொல்லுவேன்னா, ஃபர்ஸ்ட் ஆயுஷ் மாத்ரே அண்ட் உர்வில் பட்டேல், இவங்க மேல கை மட்டும் வச்சிடாதீங்க. நெக்ஸ்ட் நான் யாரும் சொல்லுவேன்னா டவால் ப்ரூவிஸ். கார்த்தி சொல்லுவான் டவால் ப்ரூவிஸ் வேணா விட்டு போகலான்ட்டு. நான் சொல்லுவேன் டவால் ப்ரூவிஸ் வந்து ஃபியூச்சர், அவரை விட்டுறவே விட்டுறாதீங்க. அதுக்கப்புறம் நான் யாரும் சொல்லுவேன்னா
கார்த்திக் சர்மா பேக் பண்ணி வச்சுக்கோங்க, விடாதீங்க. ஏன்னா வந்து அவர் ஃபியூச்சருக்கு தேவை போடுவார் ரொம்ப. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா போலிங் யூனிட்ல அன்சுல் கம்போஜா வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஜேமி ஓட்டன், அதுக்கப்புறம் வந்து ஸ்ரேயஸ் கோபால் விட்டுறவே விட்டுறாதீங்க. எனக்கு தெரிஞ்சு அவர் வேற டீம் போயிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், அது பெரிய ஆப்பா இருக்கும் சிஎஸ்கேக்கு. நான் இப்பயே சொல்றேன். இப்ப அதர்சன் ப்ரோ நீங்க சொல்லுங்க, யாரை விட்டுறவே கூடாதீங்க, அவர் குறுக்க மட்டும் போயிடாதீங்க சார் அப்படின்னு. அது யாரு ப்ரோ ஃபர்ஸ்ட் நான் கொடுக்கறது ஆயுஷ் மாத்திரை. 2032 சிஎஸ்கேட கேப்டன் யாருன்னு கேட்டீங்களோ அது ஆயுஷ் மாத்திரை தான். நீங்க எப்படி எழுதி வச்சுக்கோங்க, நம்ம அப்ப கண்டிப்பா இருப்போம், இந்த பாண்ட் இருக்கும் நமக்குள்ள. 2032 ஆயுஷ் மாத்திரை தான் சிஎஸ்கேட கேப்டன். ஏன்னா அந்த போயிடும், அந்த சைக்கிள் வந்துடும். சஞ்சு சாம்சன், ஹார்திக் பாண்டியா கிளம்பிடுவாங்க அந்த டைம்ல. ருத்ராஜ் கேவோட மட்டும் தான் இருப்பாரு, அவருமே கேப்டன்சி எல்லாம் வேண்டாம். ஆயுஷ் மாத்திரை மெச்சூர் ஆயிடுவார், இந்தியன் டீம் ஆடுவார், ஓடிஎஸ் ஆடுவார், டெஸ்ட் ஆடுவார். சோ ஆயுஷ் மாத்திரை கேப்டன். சோ நம்பர் 1 ரிட்டர்ன் அவர் தான் பண்ணுவேன். நெக்ஸ்ட் வந்து டபுள் பிரவிஸ் என்னதான் லாஸ்ட் சீசன்ல நல்லா பண்ணாலுமே அவர் அடிக்கிற ஷாட்ஸ் வந்து வேற இந்த கிரிக்கெட்ல யாருமே அடிக்காத ஷாட்ஸ். அது அவ்வளவு சீக்கிரம் யாராலுமே இனிமே பிறந்து வர முடியாது அந்த மாதிரி ஷாட்ஸ் ஆடுறதுக்கு. சோ அது வந்து கொஞ்சம் ரேரா இருக்கக்கூடிய ஒரு பிளேயர், அப்படிப்பட்ட பிளேயர். சோ அவர் நம்ம விடக்கூடாது. ஏன்னா பவுலர் வந்து கன்ஃபியூஸ் ஆவாங்க, இவருக்கு இந்த பால் போடலாமா, இவன் பால் இப்படி போட்டா அப்படி நோ லுக் ஷாட் அடிப்பானா அடிக்க மாட்டானா, தரையோட சேர்த்து ஓங்கி அடிப்பான அடிக்க மாட்டான, கன்ஃபியூஷன்ல பால் போடும்போது இவன் வேற மாதிரி ஒண்ணு யோசிச்சு ஆடுவான். எல்லா ஷாட்ஸுமே அவங்ககிட்ட இருக்குது. என்ன அந்த சடன் பவுன்சர்ஸ் கொஞ்சம் கத்துக்கணும். அது இப்பதான் 22-23 வயசு ஆகுது, போக போக கத்துக்கலாம். நெக்ஸ்ட் தேர்ட் வந்து ஜெமி ஓர்டன் நான் கொடுக்க மாட்டேன். ஏன்னா ஜெமி ஓர்டன் லாஸ்ட் சீசன் நல்லா பண்ணாரு. அவர் இருந்ததுனாலதான் இவ்வளவு விமர்சனம் ஆகாம சிஎஸ்கே வந்து தப்பிச்சிச்சு, இல்லைன்னா வெளுத்து கட்டியிருப்பாங்க. அது ஒண்ணு. நெக்ஸ்ட் 4 வந்து நான் சஞ்சு சாம்சன் கொடுக்க மாட்டாங்க. அது நம்ம ஏன்னா சஞ்சு சாம்சன் இங்கே சிஎஸ்கேல இருந்து ரிட்டையர் ஆகிறதுக்கு தான் வந்தார் அவரு. நெக்ஸ்ட் அன்சுல் கம்போஜ் கொடுக்க கூடாது. ஏன்னா அன்சுல் கம்போஜ் வந்து கண்ட்ரோல்டு பவுலர். லாஸ்ட் ஒரு 3 மேட்சஸ் மட்டும் எதுக்கு சொதப்பினாரு, ஒரு கரெக்ட் அவருக்கு பேர் பண்றதுக்கு ஒரு பார்ட்னர் இல்லாம போயிடுச்சு, அதனால சொதப்பினாரு. மத்தபடி நீங்க யார் வேறான்னு கொடுத்துக்கோங்க. ஸ்ரேயஸ் கோபால் எனக்கு தெரியல ப்ரோ, அவர் நம்ம ஐபிஎல் ஆடி ரொம்ப நாளாச்சு. அவரு ஒரு நாள் கிட்டத்தட்ட 5 வருஷம் ஆச்சு அவர் ஐபிஎல் பால் போட்டு. 5-6 வருஷம் ஆயிடுச்சு. எனக்கு தெரியல, நீங்க சொல்றீங்க, எனக்கு தெரியல அது எப்படின்னு. அவரை பத்தி பார்த்தாதான் தெரியும் அவர் எப்படி போடுவாருன்ட்டு. எனக்கு தெரியல. டொமஸ்டிக்ல நல்லா போட்டிருக்காரு, நான் கேள்விப்பட்டிருக்கேன். இந்த இயர்ல ஒருவேளை விட்டுட்டாங்கன்னா நம்ம யார் சொல்லலாம், இங்க இருந்து போன பிளேயர்ஸ்லாம் இருக்காங்களா, அங்க போய் நல்லா பண்ணாங்கன்னு ஒரு சில பேர் இருப்பாங்க. அந்த மாதிரி ஆயிடக்கூடாதுன்னு எனக்கு தோணுது. இப்போ நீங்க பாத்தீங்கன்னா சென்னையில வந்து அந்த மாதிரி பெருசான பிளேயர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க, நிறைய பேர் வாட்சன் அந்த மாதிரி. அதுக்கப்புறம் வந்து சிவம் துபே வந்து ஒரு நல்ல ஒரு சிஎஸ்கே வந்ததுக்கு அப்புறம் பெரிய பிளேயர் மாதிரி தெரிஞ்சாரு, இன்டர்நேஷனல்லயும் நிறைய வாய்ப்பு கிடைச்சது. அந்த மாதிரி எங்கேயாவது போய் மாட்டிக்க கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். கார்த்தி ஏதாவது சொல்லுப்பா இந்த கொஸ்டினுக்கு. சாய் கிஷோர் மறந்துட்டியப்பா நீ. சும்மா ஸ்குவாட்ல வச்சிருந்தாங்க 2021 2022 சாரி 21ல நினைக்கிறேன். அது இந்த ஜெகதீசன் இவங்கெல்லாம் வச்சிருந்தாங்க, அவங்கள விட்டுட்டாங்க. அந்த மாதிரி ஆகக்கூடாதுன்னு நீ ஆசைப்படுறேன்னு நினைக்கிறேன் தெரிஞ்சு, கரெக்டா? ஏன்னா இப்ப சாய் கிஷோர்லாம் இருந்தா நம்மளுக்கு பிரசாந்த் எல்லாம் தேவையே கிடையாது. 14 கோடி கொடுத்துருக்கவே தேவை கிடையாது. அதுக்கு போல ஃபாரினர் எடுத்து போட்டுக்கலாம். ஆனா வெண்டக்கெட்டு வேற லெவல் ஆடுறாரு 100ல. அவரை எப்படி பாக்குறீங்க அவரு? ஏன்னா அவரு டெல்லி ரிலீஸ் பண்ணுறது நான் பெண்டக்ட் ரூல்ட் அவுட் ப்ரோ. அவர் வந்து என்ன சொல்றது, லாஸ்ட் சீசன் டிசி எடுத்து போட்டாங்க, அவரு சீசனுக்கு வரல. சோ அவர் இந்த சீசன் சைக்கிள் ஃபுல்லா ரூல்ட் அவுட். அவர் சைக்கிள் ஃபுல்லா ரூல்ட் அவுட். ஏன்னா சென்னை ப்ரூக்கு போனாங்க 2025ல 6 கோடி வரைக்கும் போனாங்க. அதுக்கப்புறம் டெல்லி தான் வாங்கினாங்க, அவரும் வரல. பேன் முடிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். ஏன்னா 25ல ஆக்ஷன் நடந்துச்சு, ஒரு 2 வருஷம் ஆயிடுச்சு. எப்படி பார்த்தாலுமே அப்படி பார்த்தா இந்த சீசன் மேபி வந்தா சென்னை போவாங்க. ஏன்னா நல்ல பாரி, அதாவது பிரவிஸ்க்கு ஒரு பேக்கப்பா. ஏன்னா பிரவிஸ் மாதிரி அவரும் தடாலடியே ஷார்ட் அடிப்பாரு, இஷ்டத்துக்கு ஆடுவாரு, ரைட் ஹேண்டர் பண்ட் மாதிரி. திடீர்னு இறங்கி வந்து ஆடுவார், திடீர்னு பின்னாடி ஏந்தி விட பார்ப்பாரு. ஆனா ஒன்ஸ் பிளே அவரோட ஃபார்ம் பிடிச்சிட்டாருன்னா அவரை ஸ்டாப் பண்றது கஷ்டம். கரண்ட் இங்கிலாந்து கேப்டன் வேற, ஒரு நல்ல அடிஷனா தான் இருக்கும், நல்ல பிளேயர். அவருக்கு பவுன்சர் எல்லாம் போட்டாங்கன்னா காலி ப்ரோ. அவருக்கு பவுன்சர் எல்லாம் போட்டாங்க, பாலெல்லாம் மறந்துடலாம். ஐபிஎல் மாதிரி ஒரு லீக்ல சொல்றேன், நல்ல ரோடு மாதிரி இருந்ததுன்னா அவருக்கு பவுன்சர் எல்லாம் போட்டீங்கன்னா அடி போட்டுருவாரு, எவ்வளவு பேஸ் போட்டாலும் சரி. ஏன்னா அந்த மாதிரியான கேரக்டரா மாறிட்டு இருக்காரு குரூப். ஒரு ஜோ ரூட் மாதிரி பேசக்கூடிய மாதிரி மாறிட்டு இருக்காரு. சென்னை ட்ரை பண்ணி ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் ஒன்று கேட்கிறேன். இப்போ வந்து ஹர்திக் பாண்டியா ட்ரேட் டு சிஎஸ்கே அப்படின்னு வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, ருத்ராஜ் கேக்வாட் கேப்டனா வைப்பீங்களா இல்ல ஹர்திக் பாண்டியாவா? ஏன்னா வந்து ஹர்திக் பாண்டியா ஜிடில இருந்து கேப்டன்சி வேணும்னு மும்பைக்கு வந்தாரு. அதே மாதிரி வந்து மும்பைல இருந்து சிஎஸ்கேக்கு வரும்போது எனக்கு கேப்டன்சி வேணும்னு கேட்பாரா? கேட்டா நீங்க வந்து கேப்டன்சி கொடுப்பீங்க ஹர்திக் பாண்டியாக்கு, இல்ல ருத்ராஜையே வந்து கேப்டனா வந்து பேக் பண்ணுவீங்களா? நான் இந்த சைக்கிள் இந்த ஒரு சீசன் நான் வந்து ட்ரை பண்ணி பார்ப்பேன் ருத்ராஜ். ஏன்னா மறுபடியும் இந்த சைக்கிளை நான் டிஸ்டர்ப் பண்ண விரும்பல. ஏன்னா இது வந்து ருத்ராஜோட டீம், நம்ம வந்து இது பண்ண முடியாது. நெக்ஸ்ட் சைக்கிள்ல கேப்டன் யாரும் டிசைட் பண்ணிட்டு அந்த கேப்டனுக்கு எந்த மாதிரி பிளேயர் வேணுமோ, அந்த பிச் கண்டிஷன், ஹோம் கண்டிஷன் எந்த மாதிரி பிச் இருக்கோ
ப்ராப்பரா அந்த கோச் அண்டர்ஸ்டாண்டிங்கோட அவர் அந்த ஒரு டீம் ஃபார்ம் பண்ணாருன்னா ஹர்திக் பாண்டியாக்கு கொடுக்கலாம் நெக்ஸ்ட் சீசன். இந்த சீசன் வந்து ருத்ராஜ் கண்டிப்பா பண்ணட்டும். மறுபடியும் நடுவில் இன்னொரு கேப்டனை கொண்டு வந்து டீம் கரெக்டா யாருக்கு என்ன ரோல்னு கரெக்டா ஃபிட் ஆகாம போட்டு குழப்ப வேண்டாம். நான் நினைக்கிறேன் அப்படி. கார்த்திக் ஹர்திக் பாண்டியா கேப்டன் இப்போதைக்கு எடுத்துக்க மாட்டாருன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு சஞ்சு சாம்சன் பிளேயரா தான் ஆட வாய்ப்பு இருக்கு. மேபி விசி வேணா தரலாம், வைஸ் கேப்டன்சி வேணா தரலாம். அந்த ருத்ராஜ் கிட்ட அடிக்கடி பட்டுச்சுன்னா அப்ப டெபுட்டி கேப்டனா இருக்கலாம்னு தோணுது. அடுத்த சீசன்ல இருந்தா அவருக்கு கேப்டன்சி கொடுக்கலாம். அது வந்து தோனி கிட்ட தான் இருக்குன்னு நினைக்கிறேன் அந்த பவர். அது யாருக்கு கொடுக்க போறாங்களோ, இல்ல ருத்ராஜே விலகினாலும் விலகல வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அவரோட ப்ரெஷர் ஹேண்டில் பண்ண முடியாது நம்மளுக்கே தெரியுது. அவர் சிலர்லாம் பண்றாரு பண்ணி நினைச்சு, அது ப்ரெஷர்ல தான் பண்றாரு. திடீர்னு கேக்குறாங்க உங்க டீம் நல்லா விளையாடுமானா, நான் வந்து டாஸ்க்ல தான் வந்து ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்றது. இந்த மாதிரிலாம் பேசினா செம சிரிப்பா இல்ல இது. அதாவது தோனி மாதிரி கூலா இருக்குன்னு காமிச்சிக்கிறாங்க இந்த மாதிரி பண்ணி. ப்ரெஷர் எக்கச்சக்கமா இருக்கு, அவ்வளவு மேட்ச் ஜெயிக்க முடியல, போலிங் ரொட்டேஷன் பண்ண முடியல, கொஞ்சம் இருக்கு. அது இந்த மாதிரிலாம் பண்றது மேபி அவரே விலக வாய்ப்பு இருக்கு. இந்த கேள்வி இந்த சீசன் விட்டுருவாங்க, இந்த சீசன் கடவுளுக்கு விட்டுருவாங்க, அடுத்த சீசன் தான் பாத்துப்பாங்க. ஓகே, லாஸ்ட் கொஸ்டின் என்னோட சைட்ல இருந்து. அதர்சன் ப்ரோ சொன்னாரு ஹர்திக் பாண்டியாவால 3 to 7 எந்த ஸ்லாட்ல வேணா ஆட முடியும் அப்படின்ட்டு. ஒருவேளை ஹர்திக் பாண்டியாவை எந்த ஸ்லாட்ல ஃபிட்டிங் பண்ண போறீங்க, யாருக்கு பதிலாக ஸ்லாட் பண்ண போறீங்க, இதுதான் கேள்வி. யாருக்கு பதிலாக 11ல ஸ்லாட் பண்ண போறீங்க? நான் டாப் 8 சொல்லிடுறேன் ப்ரோ, அப்போ உங்களுக்கு கரெக்டா இருக்கும். சஞ்சு சாம்சன் ஓப்பனிங் வித் ஆயுஷ் மாத்ரே, ருத்ராஜ் கைக்வாட் 1 run, அதான் கரெக்ட். நம்பர் 4 வந்து கார்த்திக் சர்மா, நம்பர் 5 வந்து டெவால் பிரவிஸ், நம்பர் 6 வந்து ஹர்திக் பாண்டியா, நம்பர் 7 வந்து ஜேமி ஓட்டன், நம்பர் 8 வந்து பிரசாந்த் வீரா. நீங்க டீம்ல வச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பா ஆட வைங்க. ரிலீஸ் பண்ணிட்டீங்கன்னா ஒரு நல்ல ஒரு பவுலிங் கொஞ்சம் பேட்டிங் பண்ணக்கூடிய ஒரு இது கொண்டு வாங்க. இல்ல அப்படி கிடைக்கல ஜேம்ஸ் குவாரஸ் எடுத்துட்டு வாங்க. ஜேம்ஸ் குவாரஸ் எடுத்துட்டு வந்துட்டு நீங்க நம்பர் 6 கொடுங்க, நம்பர் 7 ஹர்திக் பாண்டியா ஆகட்டும், நம்பர் 8 வந்து ஜேமி ஓட்டன். இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்க. இன்கேஸ் பிரசாந்த் வீரா ரிலீஸ் பண்ணா மட்டும் அப்படி பண்ணணும், இல்லைன்னா பிரசாந்த் வீரா ஆகட்டும். சோ இப்படிதான் என்னோட டாப் 8. ஹர்திக் பாண்டியா வந்து நம்பர் 6 இல்லைன்னா நம்பர் 7ல வந்துருவாரு நீங்க கேட்ட மாதிரி. நான் நம்பர் 4ல ஆட வைப்பேன். அவரை கொஞ்சம் மேல ஏத்தி இந்த ஜிடி யூஸ் பண்ணால ஒரு ரோல், அந்த ரோல் கொடுத்து பார்ப்பேன். ஏன்னா அப்பதான் வந்து அவர்கிட்ட இருந்து பெஸ்ட் வாங்க முடியும். பினிஷிங்னா வந்து பழைய 2019 ஹர்திக் பாண்டியாலாம் இல்ல. இப்போ வர ரீசெண்ட் ஐபிஎல்ல சொல்றேன், இந்தியாவுக்கு நல்லா ஆடுறாரு. இந்தியாவுக்கு வந்து வேற மாதிரி ஆடுறாரு. அவரு கம்ப்ளீட்டா டிஃப்ரெண்டா தெரியறாரு. ஆனா ஐபிஎல் ஆடும்போது கொஞ்சம் அவரை கொஞ்சம் ஷார்ட் அவுட் பண்ணிட்டாங்க ஆல்மோஸ்ட். அவரு நம்பர் 4 ஆடினார்னா நிறைய கேம் டைம் பால் எல்லாம் நிறைய ஆடினார்னா சென்னைக்கு நல்லது. அந்த பொசிஷன்ல இன்னும் ஃபுல் மேக்ஸிமம் எடுக்கலாம். ஒரு 300 ரன் பிளஸ் ஒரு 15 விக்கெட் அந்த மாதிரி அது எடுத்தா சென்னைக்கு அட்வான்டேஜ் தான். இந்த மாதிரி தான் அதுக்கு அப்போ வந்து நம்ம 5th bowler 6th bowler அடி வாங்கினாலும் ஒரு மேட்ச் 60-70 ரன் கொடுத்தாலும் இது காம்பன்சேட் ஆகும். இந்த மாதிரி பர்ஃபார்மன்ஸ் வந்துச்சுன்னா ஹர்திக் கிட்ட இருந்து நம்ம அப்ப எந்த பிளேயரையும் போட்டு அடின்னு அடிக்க மாட்டோம், கிளிகிளியும் கிளிக்க மாட்டோம். அதுதான் அந்த ஒரு பஞ்சர் ஓட்டுறதுக்கு தான் ஹர்திக் பாண்டியா எடுத்துச்சு. அந்த அங்கங்க பஞ்சர் அந்த போன சீசன் அடி வாங்கிட்டுலாம். அதுக்கப்புறம் நம்ம டீம்ல ஓவர் 10க்கு அப்புறம் ஷார்ட் பால் போறதுக்கு யாருமே கிடையாது. நம்மளே பேசிடணும், ஷார்ட் பால் என்னன்னு தெரியுமாடா, ஷார்ட் பிச் டெலிவரி பிளாய்லாம் இருக்கான்னு தெரியுமா, இல்ல டெஸ்ட் கிரிக்கெட் தான் பார்த்து வளர்ந்துருக்கீங்களா நீங்க வளர்ற காலத்துல. ஹர்திக் பாண்டியா ஓவர் 10 போட்டாங்கன்னா மிடில் ஓவர்ஸ்ல நல்ல ஷார்ட் பால்ஸ் போடுவாங்க. ஷார்ட் பால் பிளாய் யாரெல்லாம் வீக்னஸ் இருக்கோ மாட்டினாங்கன்னா அந்த பிளாய் பண்ணிட்டே இருக்கலாம். எக்ஸாம்பிள் பட்டிதாருக்கு அந்த பிளாய் இருக்குன்னா சென்னையில ட்ரை பண்ணினே இருங்க, அதே போடுங்க, மேல கண்ணிலே காட்டாதீங்க, ஒரு பாலும் ஸ்பின்னரே கொடுக்காதீங்க. அந்த மாதிரி போட்டு இது பண்ணலாம். ஹர்திக் வந்து அந்த ஒரு அட்வான்டேஜ் வரும் சென்னைக்கு. இன்னொரு அட்வான்டேஜ் இருக்கு ஹர்திக் பாண்டியா வரதுனால, அன்ஷுல் கம்போஸ் கொஞ்சம் ஃப்ரீ ஆயிடுவாரு. உனக்கு வந்து அந்த ஒரு ப்ரெஷர் எடுத்துக்கணும்னு அவசியம் இல்லை. டெத் ஓவர்ஸ்ல வந்து நீங்க போட்டு பிறந்துட்டாங்க போன 3 மேட்ச் அப்படின்னு சொல்றீங்களா. இப்போ ஹர்திக் பாண்டியா அந்த பிளேஸ்க்கு வந்துட்டு மிடில் ஓவர் ஆப்ரேட் பண்ணிட்டாருன்னா போதும். எனக்கு தெரிஞ்சு அன்ஷுல் கம்போஸ் கொஞ்சம் ஃப்ரீ ஆயிடுவாரு, அவரோட டென்ஷன் இருக்காது. வந்தாலே லாஸ்ட் 3-4 ஓவர் வந்து நேத்தன் எல்லிஸ் அன்ஷுல் கம்போஸ் தான் யாக்கரா நெயில் பண்ணுவாங்க ரெண்டு பேருமே. ஃபாஸ்ட் பவுலிங்கும் நமக்கு குறையே இல்ல, 5 ஃபாஸ்ட் பவுலர்ஸ் ஆயிருவாங்க, 2 ஸ்பின்னர்ஸ் ஆயிருவாங்க, கிட்டத்தட்ட 7 பேர் 4 ஓவர் போடுறதுக்கான பவுலர்ஸ் வந்துருவாங்க. டீம் செட் ஆயிடும். எங்க சொதப்பாம இருந்தா போதும். நான் என்ன சொல்றேன்னா பவர் பிளே பேட்டிங் அங்க மட்டும் சொதப்பாம இருக்கணும். அதுக்கு வந்து ருத்ராஜ் கைக்வாட் தயவு செஞ்சு நம்பர் 3 ஆடணும். அவரு நம்பர் 8th ஓவருக்கு அப்புறம் வரக்கூடிய ஸ்பின்னர்ஸ் டேக் டவுன் பண்ற மாதிரி வந்தா போதும். நான் மறுபடியும் இழுவாவை விட்டு கொடுக்காம நான் ஓப்பனர் தான் வருவேன். நீ அப்போ 2021 இருந்த பிச்சஸ் வேற, இப்போ இருக்கிற பிச் கண்டிஷன்ஸ் வேற. அப்போ அந்த ஒரு 40-50 ரன்ஸ் போதும் விக்கெட் லூஸ் பண்ணாம. இப்போ ஃபர்ஸ்ட் ஓவர்ல இருந்தே 15-10 ரன் வந்தாதான் பவர் பிளேல 80 ரன் வரணும். அப்படி இருக்கணும் மேட்ச். அதுக்கு சஞ்சு சாம்சன் ஆயுஷ் மாத்திரம் வேணும் ஓப்பனர். நான் வந்து இன்னொரு டிஃப்ரெண்டா யோசிப்பேன் ப்ரோ. எனக்கு தெரிஞ்சு இவரு அந்த ஒரு போன வருஷம் நான் பார்த்த வரைக்கும் 2 காம்பினேஷன் நல்லா இருக்காச்சு.
ருத்ராஜும் ஆயுஷ் மாத்திரை ஆடும்போது நல்லா தில்லு துடுன்னு ஆடுறாங்க. இந்த சாம்சன் குறுக்கால வந்தாதான் வந்து என்ன ஆகுதுன்னா அவரு டாமினேட் ரோல் எடுக்கும்போது யாரோ ஒருத்தர் சுத்தி அவுட் ஆயிடுறாங்க 2 பேர்ல. சோ அப்ப நான் என்ன யோசிப்பேன்னா சாம்சனுக்கு 3 தள்ளிடுங்க. சாம்சனுக்கு தான் ஆஃப் சைட்ல போட்டா அந்த ஒரு பிரச்சனை இருக்கு கொஞ்சம். அது என்னன்னா சீமிங் கண்டிஷனா அது என்ன ஒண்ணும் எனக்கு புரியல. எக்ஸ்ட்ரா பவுன்ஸ்னால ஒரு டிஃபிகல்ட் ஆறான்ட்டு. ஆனா போன சீசன் சொல்லி எடுத்தானுங்க நிறைய மேட்ச். இந்த ஜிடி மேட்ச் எல்லாம் பாத்தீங்கன்னா டி கேம்ல எங்கேயோ போற பால் அது. அவரு நம்பர் 3ல வந்தாருன்னா சென்னைக்கு அட்வான்டேஜ் என்னன்னா அவரு ஸ்பின்னை டேக் டவுன் பண்ணுவாரு. ஹர்திக் பாண்டியா 4 வந்து அவரு ஸ்பின்னை டேக் டவுன் பண்ணுவாரு. அப்ப கொஞ்சம் அந்த பவர் இருக்கும். மிடில் எப்படி ஆர்சிபி கிட்ட அந்த பட்டிதாரும் அந்த படிகள்லாம் ஆடினாங்க அந்த மாதிரி ஒரு பவர் கிடைக்கும். ருத்ராஜ் 3 ஆட வச்சீங்கன்னா திருப்பி டொக்குன்னு தான் ஆடுவார். நீங்க பொறுமையா தான் ஆடுவார். ஒரு 40 runs 30 balls இப்படிதான் ஆடுவாரு. அவருக்கு ஓப்பனிங் இறங்கிடுங்க. அவர் ஒரு 2 நிக்க வச்சிருங்க கோலி மாதிரி. அவர் 2021 என்ன பண்ணாரோ அதே ரோலே கொடுங்க. அவர்கிட்ட அட்ரஸ் எல்லாம் தேவையே கிடையாது. 120 பால் ஒரு சைடு ஆடு. ஆயுஷ் மாத்திரை அடிக்கட்டும் பவர் பிளேல. சாம்சன் ஹர்திக் வந்து மிடில் ஓவர் டேக் டவுன் பண்ணிட்டோம். பினிஷிங்க்கு யாரையா ஓவர் டர்ன் அப்படி மாத்தி பிளெக்சிபிளா இறக்கிக்க வேண்டியதான் கேட்ட மாதிரி. ஒரு நல்ல ஃபாரினர் நீங்க சொன்ன மாதிரி ஜேம்ஸ் கோலஸ் எல்லாம் வாங்கிட்டேன்னா ஹர்திக் பாண்டியா தைரியமா 4வது நம்பர்ல ஆட வச்சிடலாம். கீழே ஆட தேவையே கிடையாது. அவரை இறங்கி விட்டு நீ பண்ற இந்த சீசன் எப்படி கடவுளுக்கு தான் கொடுக்க போறோம். பிளே ஆஃப் போறது கிடையாது. வாய்ப்பு கஷ்டம் தான் நம்மளுக்கு. 6 முடிப்போம். சரி ஜேம்ஸ் கோலஸ் ஒரு சீசன் போச்சு. உன்னை வச்சு ட்ரை பண்ணி அவனை மெகா ஆக்ஷன்ல வாங்கலாமான்னு யோசிக்கலாம். வேணா வாங்கினாங்கன்னா சொல்றேன். ஓகே, எனக்கு அவ்வளவுதான் கேள்விகள். உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தா கேளுங்க, இல்லைன்னா ஃபைனல் தாட் சொல்லி முடிச்சிடலாம். நடுவுல ஒரு ட்ரேட் நடந்தது. அந்த பண்ட்டு அப்புறம் குல்தீப் யாதவ் அந்த ட்ரேட பத்தி சொல்லிட்டு முடிச்சிடலாம் அப்படியே. இல்ல அது வந்து ஓனர்ஷிப் சேஞ்ச் பண்ணும்போதே நினைச்சேன் பந்த் இந்த சைடு வருவாருன்ட்டு தட்டா வந்துட்டாரு. ஆனா ஒரு குல்தீப் யாதவ் மாதிரி ஒரு போலர் இழந்திருக்காங்க டெல்லி. ஆல்ரெடி போலிங்ல வீக். ஆக்சுவலா நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன் குல்தீப் யாதவ் அவங்க யூஸே பண்ணல போன சீசன் ஃபுல்லாவே. அது போனது நல்லதுதான், தெரிஞ்சு விட்டது நல்லதுதான். எல்எஸ்டில ஒரு அட்வான்டேஜ் இருக்கு. ஏன்னா அந்த கிரவுண்ட் கொஞ்சம் பெருசு. அங்க அடிய பார்த்தா அவரு கொத்தா விக்கெட் விடும். நல்லா தூக்கி போடுவாரு, ஸ்லோவா போடுவாரு. அந்த எக்ஸாம்பிள் சென்னை பிச்சிலையும் சென்னை கிரவுண்ட்லயும் அந்த டவுன் சைஸ் சொல்றேன். எல்எஸ்டி கிரவுண்ட்லயும் கொஞ்சம் பெருசு. டெல்லியில பொடிசா இருந்தது. 280 எல்லாம் அடிச்சுட்டு இருந்தாங்க. அசால்ட்டா பேட்டிங் பாரடைஸ் மாதிரி இருந்தாங்க. அங்க வந்து பர்ஃபார்ம் பண்ண முடியல. எல்எஸ்டி போனது நல்ல மூவ் தான் சொல்லலாம். அவங்களுக்கும் ஸ்பின்னர் பெருசா இல்ல. ஒரு கொஞ்சம் ரீசெண்ட் இயர்ஸாவே ஏதோ பிளேயர் எல்லாம் ஷபாஸ் அகமது எல்லாம் போட்டுட்டு இருக்காங்க. அவர்லாம் 6 கொடுத்துறாரு. அப்புறம் திக்வேஷ் ராத்தி நம்பினாங்க. நான் அவர் வந்து கொஞ்சம் சொதப்பிட்டாரு இந்த சீசன் பார்த்தேன்னா. முன்னாடி சீசன் விக்கெட் எல்லாம் எடுத்தாரு. ரவி பிஷ்ணா எல்லாம் நீங்கி பிரைம் போலாம் மாறினாரு. அதுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு டவுன் கிளைம் வந்துச்சு. அதான் கொஞ்சம் பர்ஃபார்மன்ஸ் டிப் ஆயிடுச்சு. அது அதை கருத்து வச்சுதான் எடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். குல்தீப் யாதவ் 10 கோடி நல்ல ஒர்த்து தான் எனக்கு தெரிஞ்சு. அவனுக்கு ஆக்ஷன்லேயே கிடைக்காது இந்த மாதிரி ஸ்பின்னர் எனக்கு தெரிஞ்சு. அதுவும் இந்தியன் ஸ்பின்னரா மாட்டிருக்கு. கரெக்டா சொன்னேன். ஓகே, ஃபைனல் தாட் சொல்லிதியா? ஹர்திக் பாண்டியா ட்ரேடு மட்டும் நடந்தா பாருங்க. ஆர்சிபி ஓட விடுறோம். அதான் நான் வந்து சொல்றேன். இந்த 2 வாட்டி நம்மள அடிச்சிட்டானுங்க பெங்களூர்ல வச்சு. இந்த வாட்டி சென்னையில ஜெயிக்கிறது கூட எனக்கு வேணாம். பெங்களூர்ல போய் பெங்களூர் அடிக்கணும். அதே டிம் டேவிட் அதே ஷெப்பர்ட் அடிச்ச மாதிரி ஓவர்டனும் ஹர்திக் பாண்டியாவும் ஒரு அடி அடிக்கணும். அவனுக்கு வந்து ஆஹா ஓன்னு வைப் பண்ணணும் நம்ம பார்த்து. அந்த மேட்ச் மட்டும் சொல்றேன். அதுவே நம்மளுக்கு டைட்டில் அடிச்ச மாதிரி இருக்கும். ஓகே, ஃபைனல் தாட்ஸ்ல இவ்வளவு பயங்கரமா சொல்றியப்பா. இந்த பிரீமியர் லீக்ல எல்லாம் அப்படிதான். எப்படின்னா ஆர்சனல்ல தோக்கடிக்கணும்னா எல்லா டீமுக்கும் வந்து ஒரு மாதிரி ஆர்சனல்ல தோக்கடிக்கணும்னு இருப்பானுங்க. எல்லா ஃபேன்ஸ் எல்லாம் சொல்றேன். அவங்க ஜென்ரலா சண்டை போட்டுக்கிட்டு எப்படி சென்னை மும்பை இருந்தல முன்னாடி அந்த மாதிரி ஒரு சண்டை இருக்கும். அது மாதிரி ஆர்சிபி அடிக்கணும் எல்லா டீமும் போட்டி போடுறாங்க. யார் அடிக்கிறாங்கன்னு பாருங்க. ஜிடி தான் ஏதோ ட்ரை பண்றாங்க. அவங்க கிட்ட காம்படிட் பண்றாங்க. இதெல்லாம் அவுட் ஆகிறாங்க சீக்கிரம். ஓகே, அதர்சன் ப்ரோ ஃபைனல் தாட்ஸ். என்னோட ஃபைனல் தாட்ஸ் என்னன்னா, இப்போ காசி விஸ்வநாதன் சார், அதுக்கப்புறம் வந்து சென்னையோட அந்த டீம்ல இருக்கிற ஒரு சில பிளேயர்ஸ் எல்லாமே இப்போ சென்னையில இருக்காங்கன்னு நான் கேள்விப்பட்டேன். கார்த்திக் சர்மா வேற சென்னையில தான் இருக்கிறாராமா. ஏன்னா யாரை ரிலீஸ் பண்ணலாம், யாரை ட்ரை பண்ணலாங்கிற டிஸ்கஷனுக்காக ஃபர்ஸ்ட் இப்போ இந்த வாட்டி எப்பவுமே பண்ணாத அளவுக்கு ஃபிட்னஸ் ட்ரை பண்றாங்களாமா. ஃபிட்னஸ் செக் பண்ண போறாராமா. டோனியுமே சென்னையில தான் இருக்காராமா. டோனி சென்னையில தான் இருக்காரு. அந்த பைக் ரைடு கூட நீங்க பாத்துருப்பீங்க வீடியோஸ். சென்னையில தான் இருக்காரு. எனக்கு வந்த தகவல் படி எப்படின்னா ஹர்திக் பாண்டியாவுமே சென்னையில இருக்காருன்னு தான் நான் கேள்விப்படுறேன். ஏன்னா மொட்டை போட்டாரு திருப்பதியில போய். அந்த போட்டோ பாத்துருக்கீங்க. திருப்பதி போயிருந்தாரு. ஆக்சுவலா மொட்டை போட்டு பார்த்தேன். அது பார்த்தேன். வந்தாரா என்னன்னு தெரியல. எனக்கு சென்னையில இருக்காரு. எனக்கு தெரிஞ்சு இந்த வாரம் இந்த நெக்ஸ்ட் நாள இருந்து ஒரு 3 நாள் அங்க ஏதோ பிளேயர்ஸோட ஃபிட்னஸ் வந்து செக் பண்ண போறாங்களாமா. யாரை வச்சிருக்காங்க, அவங்களோட ஃபிட்னஸ் கண்டிஷன்ஸ் எப்படி இருக்கு, அதை பொறுத்து நம்ம வந்து டிசிஷன் எடுத்துக்கலாம். யாரை ரிலீஸ் பண்ணலாம், யாரை ட்ரை பண்ணலாம். இந்த ட்ரைடோட நியூஸஸுமே ஒரு பிளேயர் கிட்டையும் கன்வே பண்ண போறாங்களாமா இந்த கேம்ப்லயே. இப்போ சிவம்பி போய் எடுத்துக்கிட்டீங்கன்னா நான் ட்ரை பண்ண போறேன்ப்பா, பேப்பர் ஒர்க் இதை படிச்சுக்கோ, நீ அங்க போய் இப்படிதான், இது உன்னோட இப்படிதான் அப்படின்னு சொல்லிட்டு கன்வே பண்ண போறாங்களாமா. அந்த டிஸ்கஷன்லாம் இங்க நடக்க போகுது. டோனியுமே இங்க இருக்காரு அந்த மீட்டிங்ல. நெக்ஸ்ட் கோச் யார் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணலாம், என்னைக்கு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணலாம்ங்கிற அந்த இதுதான். சோ நமக்கு தெரிஞ்சு அடுத்த ஒரு 10 நாளைக்கு நமக்கு வந்து நிறைய நியூஸஸ் வரும்னு நினைக்கிறேன். பொறுத்து வந்து பாப்போம் எல்லாத்தையுமே.
ஓகே, என்னோட ஃபைனல் தாட்ஸ், உங்களோட சப்போர்ட் நாளுக்கு நாள் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. தொடர்ந்து உங்க சப்போர்ட் கொடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது ஃபீட்பேக் அண்ட் சஜஷன் இருந்தால் கமெண்ட் பாக்ஸ்ல லீவ் பண்ணிட்டு போங்க. உங்க சஜஷன்ஸை நாங்கள் டெய்லியும் படிச்சுக்கிட்டு தான் இருக்கோம். அதே மாதிரி அதுக்கான வீடியோஸ் வந்து எடுத்துட்டு தான் இருக்கோம். வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுவது வி ஆர் பாய்ஸ். பை பாய்.